Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, Major Radhika Sen was deployed in which country as part of the United Nations peacekeeping mission for which she got a new one award அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில மேஜர் ராதிகா சென் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருந்திருப்பாங்க அப்படின்னா காங்கோவில் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்னு சொல்கிற இந்த அவார்டை தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராதிகா சென் காங்கோவில் யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதற்காக இவங்களுக்கு 2023க்கான யுனைடெட் நேஷன்ஸ் மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, which of the following Indian cricketers has been named among the 54 representatives of the multicultural ambassadors program அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா ரவி சாஸ்திரி அவர்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியன் கிரிக்கெட், ஓகேவா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அப்படின்றத அஃபிஷியலாக சொல்கிறோம். ஸோ இந்த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவிலிருந்து ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, who has been elected as the chairman of National Agricultural Cooperative Marketing Federation of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேதா அஹிர் அப்படிங்கிற இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, DRDO successfully tested which air-to-surface missile from a Su-30 MKI jet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட்ல வச்சு தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ருத்ரா M2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இதுவும் முக்கியம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டு ஏர்ல ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் ருத்ரா M2 வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஏர் டு சர்ஃபேஸ்னா நமக்கு ஒரு ஜெட்டில் எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஜெட்ல இருந்து லான்ச் பண்ணி சர்ஃபேஸை அட்டாக் பண்றது தான் அந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ ஏர்ல இருந்து தான் இதை ரிலீஸ் பண்ணணும். அதனால தான் இதை ஃபிளைட்ல ஜெட்ல வந்து எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், International Day of United Nations Peacekeepers is observed on அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ UN Peacekeepers Day எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 29th May தான் UN Peacekeepers Day இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.